வெல்கம் பேக் டு மூவி மைண்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம 1994 வந்த ஒரு சைஃபை ஹாரர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பழைய படமாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தது, காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்ததால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்காக. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடுவோமா? கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் சத்தமே இல்லாமல் பூமிக்கு மேலே வந்து நிற்கிது. கொஞ்ச நேரத்திலே அந்த மெயின் ஷிப்பில் இருந்து ஒரு குட்டி மெஷின் மாதிரி ஒன்று தனியாக பிரிஞ்சு சர்ருன்னு தரையை நோக்கி பாயுது. ஆனால் வர்ற வழியில் ஏதோ கோளாறு ஆகி ஒரு காட்டில் இருக்கிற சேத்துல போய் பொதுவா சொத்துன்னு விழுந்துருது. விழுந்த வேகத்துல உள்ள இருந்த ஏலியன்ஸ் எல்லாம் அதே இடத்துல காலி. சரியா அந்த நேரத்துல ஒரு ஃபீமேல் கொசு அந்த ஏலியன் உடம்புகள்ல இருந்து வர்ற வாசனைக்காக அங்க போய் அந்த ஏலியன் ரத்தத்தை உறிஞ்சுது. ரத்தத்தை குடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த கொசு 100 மடங்கு பெருசாகி ஒரு பயங்கரமான ராட்சச கொசுவா மாறி நிக்குது. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பார்க் ரேஞ்சர் வேலைக்காக அதே காட்டுக்குள்ள கார்ல போயிட்டு இருக்காங்க. போற வழியில திடீர்னு கார் ஏதோ ஒண்ணு மேல பயங்கரமா மோதி அப்படியே நிக்குது. அதனால என்னாச்சுன்னு பார்க்க ஹீரோ இறங்கி பார்க்கறான். ஏதோ ஒரு கூர்மையான பொருள் குத்தி ரேடியேட்டர்ல ஓட்டை விழுந்து கார் மக்கர் பண்ணிடுச்சு. அதனால வண்டியை இனிமே ஒரு அடி கூட நவுத்த முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் ஏதோ ஒரு பெரிய பறவை மேலதான் மோதிட்டோன்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோயின் முன்னாடி போய் அந்த இடத்த பார்க்கும்போது அங்க கிடந்தது பறவை இல்ல, ஏதோ ஒரு ராட்சச பூச்சியோட உடம்புன்னு அவளுக்கு தெரியுது. அதுல கொசுவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நீளமான கொடுக்கு வேற இருக்கு. அவளுக்கு பயாலஜி மேல ஆர்வம் இருக்கிறதால அதை லேபுக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணலான்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஹீரோ இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், இப்போ நமக்கு நம்ம வந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதனால ரெண்டு பேரும் அந்த ராட்சச கொசுவோட உடம்ப தூக்கி தூரமா போட்டு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு குரூப் அங்க கேம்ப் போட்டிருக்காங்க. அங்க மரங்கள் அதிகமா இருக்கிறதால கொசு தொல்லையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு குண்டு ரேஞ்சர் கொசு விரட்டிய கையில எடுத்து கொசுவை விரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பண்ற அலப்பறையை பார்த்தா கொசுவை துரத்துற மாதிரி இல்ல, மனுஷங்களே துரத்துற மாதிரி இருக்கு. அப்போதான் வழி தப்பி வந்த 3 கொள்ளைக்காரங்க அந்த பக்கம் வராங்க. அதுல ஒரு லூசு கொள்ளைக்காரனுக்கு வயிறு சரியில்லாம போக பாத்ரூம் எங்க இருக்குன்னு தேடி ஓடுறான். அங்க அசிங்கமா ஒரு இடம் இருக்கு. அசிங்கமா இருக்கிற அந்த இடம் தான் கொசுங்களுக்கு பிடிச்ச ஏரியா. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கூரை மேல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. நிமிந்து பார்த்தா அங்க நின்ன ஒரு பெரிய கொசுவை பார்த்ததும் பயத்துல அவனுக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அந்த ராட்சச கொசுவும் அவனை துரத்த ஆரம்பிக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற ஒரு தாடிக்காரனும் ஜேக்குன்னு ஒருத்தனும் அவன் கத்துற சத்தத்தை கேட்டு ஓடி வர்றாங்க. அந்த ராட்சச கொசுவை பார்த்ததும் ஜேக் எதுவுமே யோசிக்காம சுடுறான். ஆனா பாவம் குறி தப்பி அவன் ஃப்ரெண்டையே கொல்றான், அந்த லூசு கொள்ளைக்காரனை. அந்த நேரத்துல அந்த தாடிக்காரன் கரெக்டா குறி வச்சு கொசுவை சுட அது அந்த இடத்துல செதறிட்டுது. அங்க இருந்து இப்போ அமைதியா இருக்கிற ஒரு ஏரியில 2 பசங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ராட்சச கொசு ஒருத்தனை பிடிச்சிக்குது. இன்னொருத்தன் துடுப்பு எடுத்து அதை அடிக்க போக தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான். அப்போ அந்த கொசு அந்த பையனோட கண்ணுல குத்தி ரத்தத்தை வெறித்தனமா உறிஞ்சுது. தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருந்த இன்னொரு பையன் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறான். ஆனா அந்த கொசு அவனை விடாம துரத்துது. கடைசியில அந்த கொசுவோட கொடுக்கு அவன் நெஞ்ச தொலைக்குது. அவன் அங்கேயே செத்து போயிடுறான் பாவம். இதை விட கொடுமை என்னன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொசுங்க கூட்டமா சேர்ந்து புது இரையை தேடி அலைஞ்சிட்டு இருக்குங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பார்க்ல ஒரு ஜோடி டென்ட்டுக்குள்ள இருக்கும் போது அந்த பையன் பாத்ரூம் போக காட்டுக்குள்ள போறான். பாவம் அவனுக்கு தெரியல மரணம் அவங்க வாசப்படிக்கே வந்துருச்சுன்னு. அந்த பொண்ணு தன் காலில் ஏதோ சொரசொரன்னு அரிக்கிறத உணர்றா. தன் பாய் ஃப்ரெண்ட் தான் ஏதோ குசுமு பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவன் நினைச்சுக்கிறா. ஆனா அவன் வராததால மெதுவா எந்திரிச்சு உட்கார்றா. அப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு உறைஞ்சு போயிடுறா. ஒரு மாதிரி பச்சை கலர் திரவம் அவன் மேல சொட்டுது. அவ தப்பிக்க பாக்குறா. ஆனா அவளோட விதியிலிருந்து அவளால தப்பிக்க முடியல. அந்த கொசுவோட கொடுக்கு அவ உடம்ப தொலைக்குது. அந்த பையன் வேகமா ஓடி வர்றான். ஆனா டென்ட் கிட்ட வந்ததும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். அவன் திரும்பி பாக்குறதுக்குள்ளே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கொசுங்க அவன் மேல பாயுது. அங்க கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்குறாங்க. காரை ரெடி பண்ணி எப்படியும் ஒரு 2 வாரம் ஆகும்னு மெக்கானிக் சொல்லிடுறான். அடுத்த நாள் அதிகாலையில ஹீரோ வாசல்ல டாக்டரை மீட் பண்றான். அவர் ஒரு சயின்டிஸ்ட். இவரை பாத்தீங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானி படையில ஒரு ஆபீசரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ மர்மமான ஏலியன் ஷிப் பறந்ததை ஒருத்தங்க பார்த்திருக்காங்க. அதை பத்தி துப்பு தொலைக்க தான் இவர் வந்திருக்காரு. அந்த பொண்ணு பார்க் ரேஞ்சர் வேலைக்கு தான் போறோம்னு தெரிஞ்சதும் டாக்டர் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறாரு. அவங்க பார்க் பக்கத்துல போகும்போது அவரோட ரேடார் மிஷின்ல இருந்து விசித்திரமான சத்தம் கேக்குது. அப்படின்னா பக்கத்துல ஏதோ விசித்திரமான உருவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க அந்த டாக்டர் இறங்கி போறாரு. அந்த பொண்ணு பாலத்து மேலேயே இருக்கா. திடீர்னு ஒரு சின்ன படகு மிதந்து அதுல அந்த மீனவ பையன் ரத்தம் எல்லாம் உறிஞ்சப்பட்டு கொடூரமா கிடக்குறான். டாக்டரும் ஹீரோவும் சேர்ந்து அந்த படகை கரைக்கி கொண்டு வராங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு மரணத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஹீரோ ஒரு கெஸ் பண்றான், இவனுக்கு கொண்டது ஒரு ஏலியனா இருக்கலாம்னு. அந்த பொணத்தை கார்ல ஏத்திட்டு போலீஸுக்கு போன் பண்ண பார்க்குக்கு போறாங்க. ஆனா அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அந்த டாக்டர்
பார்க் ரேஞ்சர் ஆபீஸ கண்டுபிடிக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரே ரகலையா இருக்கு. அங்க இன்னொரு ரேஞ்சரோட உடம்பு பார்க்கும்போது அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு தெரியுது. அவர் கூட அந்த மீனவன் செத்த அதே மாதிரி தான் செத்து போயிருக்காரு. அப்போ அந்த ஹீரோ சொல்றான், நேத்து நியூஸ்ல பார்த்தேன், கொள்ளைக்காரங்க இந்த ஏரியாவில் சுத்துறாங்களாமா, அவங்களோட வேலையா இருக்குமோன்னு சொல்றான். ஆனா அந்த டாக்டர் அதை ஒத்துக்கல. ஏன்னா இவங்க எல்லாம் ஆயுதத்தால கொல்லப்பட்ட மாதிரி தெரியல, இதை பண்ணது மனுஷன் கிடையாதுன்னு அந்த டாக்டருக்கு உறுதியா தெரியுது. நிலைமை மோசமா இருக்கிறத பார்த்ததும் ஹீரோ கிளம்பலான்னு சொல்றான். ஆனா டாக்டர் அதை மறுக்கிறாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்றாரு. ஹீரோயினும் பிடிவாதம் பிடிக்கிறா அவர் கூட சேர்ந்துட்டு. அவளை விட்டுட்டு போக முடியாம ஹீரோ அங்கேயே தங்குறான். 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. அந்த டாக்டர் தனியா செக் பண்ண போக ஹீரோயினும் ஹீரோவும் ஏரி பக்கமா போறாங்க. ஆனா அங்க பார்த்தா அங்க வந்து எல்லாரும் செத்து போய் பொணமா கிடக்குறாங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடமே ஒரே நாத்தம் அடிக்குது வேற. அப்போ கரையாரம் இருக்கிற ஒரு படகு அடியில ஏதோ அசையுது. ஹீரோ தட்டி பாக்குறான். ஆனா பதில் எதுவும் இல்ல. ஹீரோயின் படகு தூக்கி பார்த்தா உள்ள இருந்தது அந்த குண்டு ரேஞ்சர் தான். அப்படியே பண்ணா அந்த டாக்டருக்கு ஒரு செத்த கொசு கிடைக்குது. அந்த சமயம் மத்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. அந்த குண்டு ரேஞ்சர் மூலயமா பார்க்கையே ராட்சச கொசுங்க அட்டாக் பண்ண விஷயம் தெரியுது. அவன் மட்டும் அந்த படகுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கலன்னா இந்நேரம் அவன் கதையும் முடிஞ்சிருக்கும். அந்த ரேடியேஷன்ல சிக்னல் எதுவும் கிடைக்கல. போலீஸுக்கு போன் பண்ண இவங்க டவுனுக்குள்ள போய் தான் ஆகணும். டாக்டரோட கார் மேல ரூஃப் எதுவும் இல்லாததால அதுல போறது ஆபத்து. நல்ல வேலையா பக்கத்துல ஒரு ஆர்வி வேன் நிக்குது. அதோட டிரைவர் ஏற்கனவே கொசுக்களால கொல்லப்பட்டு செத்து கிடக்குறாரு பாவம். அந்த பணத்தை தள்ளி வச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கொசுங்களோட ரீங்கார சத்தம் அங்க கேக்கு. 4 பேரும் அந்த வண்டிக்குள்ள வேகமா குதிச்சு ஏறி தப்பிச்சு போறாங்க. இப்போ நைட் டைம்ல அந்த காட்டுப்பாதையில போகும்போது ஜேக் வண்டியை நிப்பாட்டுறான். அவன் யாருன்னு தெரியாம அந்த டாக்டர் பேச இறங்குறாரு. அப்போ அந்த தாடிக்காரன் துப்பாக்கியோட காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். இது ஒரு பிளான். அவங்க அந்த ஆர்வி வண்டியை திருட பாக்குறாங்க. ஆனா வண்டிக்குள்ள இருக்கிற மத்தவங்க உதவியோட அந்த தாடிக்காரனையும் ஜேக்கையும் அடிச்சு போட்டுறாங்க. இவங்க அவங்கள அங்கேயே விட மனசு இல்லாம இவங்களும் மனுஷங்க தானே கொசுங்க கிட்ட இருந்து காப்பாத்த அவங்கள கட்டி போட்டு வண்டியில ஏத்திக்கிறாங்க திருடங்களை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் கொசு படையே வந்துருது. ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வர பாக்குதுங்க. அதுங்களை ஹீரோ சுட்டு தள்ளுறான். திடீர்னு வண்டி கதவு திறக்க அந்த ஹீரோயின் பொண்ணு விழ போறா. சரியான நேரத்துல அந்த குண்டு ரேஞ்சர் அவ கைய பிடிச்சு உள்ள இழுக்கிறான், காப்பாத்திடுறான். அந்த ரகலைக்கு நடுவுல 3 பெரிய கொசுங்க உள்ள நுழையுதுங்க. ஜேக் மேல ஒரு கொசு பாயுது. தான் ஃப்ரெண்டு சாக போறத பார்த்துட்டு அந்த தாடிக்காரன் கட்டை அவுத்துக்கிட்டு கோடாலியை எடுத்து அந்த கொசுவை வெட்டி சாய்க்கிறான். ஆனா அடுத்த செகண்டே அவன் அப்படியே பல்ட்டி அடிச்சு அந்த பொண்ணை கடத்தி மிரட்டுறான். புத்தி போகுதா பாருங்களேன். அப்போ அந்த பொண்ணு அவனோட உயிர் நாடியிலே ஒரு மிதி விடுறா. நாடி இப்போ ஏகப்பட்ட கொசுங்க வந்து கண்ணாடி மேல அட்டாக் பண்ணுதுங்க. அதுல ஒரு கொசு அந்த குண்டு ரேஞ்சரை கவி பிடிச்சிடுது. ஹீரோ அவனை காப்பாத்துறான். ஆனா ஒரு ராட்சச கொசு டயர்ல மாட்டிக்க வண்டி குப்பரை கவுந்துருச்சு. வண்டி இப்போ போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ அவங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க. நைட் நேரத்துல நடக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு அந்த குண்டு ரேஞ்சர் சொல்றான். முதல்ல எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கணும். அதனால அந்த டாக்டர் எல்லாரையும் ஒரு சாக்கடை பைப்புக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஆனா ஜேக் வண்டிக்குள்ள இருக்க பணத்தை எடுக்கிறதுக்காக தனியா வண்டிக்கு வர்றான். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அவன் கொசுகளுக்கு இரையாகிட்டான். அந்த பைப்லயும் கொசுங்க நிறைஞ்சு கிடக்கு. தப்பிக்க வழியே இல்லாம அந்த டாக்டர், ஹீரோ அப்புறம் குண்டு ரேஞ்சர் 3 பேரும் பைப் ஓட்டைகளை காவல் காக்குறாங்க. புல்லட் தீந்து போனதுனால சட்டைங்களை ஓட்டைகளை திணிச்சு லைட்டரை வச்சு பத்த வைக்கிறாங்க. கொசுங்க செதறி ஓடுது. அந்த ஏலியன் ரத்தத்தை குடிச்சதாலதான் கொசுங்க இப்படி மாறி இருக்குன்னு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. விடிஞ்ச உடனே அந்த விண்கலத்தை தேடி போகலான்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் அந்த டாக்டர் அந்த வண்டியில இருந்த ரேடாரை எடுக்கிறாரு. ஜேக்கோட உடம்பு செக் பண்ணும்போது அதுல ரேடியேஷன் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் அந்த விண்கலத்தோட வேலைதான்னு உறுதியாயிருச்சு அவங்களுக்கு. போற வழியில ஒரு பண்ணை வீட்டை பாக்குறாங்க. ஹீரோ, தாடிகாரன், குண்டு ரேஞ்சர் 3 பேரும் உள்ள போய் செக் பண்றாங்க. அந்த டாக்டரும் ஹீரோயினும் விண்கலத்தை தேடி போறாங்க. நைட்டு அந்த வீட்டிலேயே தங்கலான்னு முடிவு பண்றாங்க. ஜன்னலையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு போய் போற வழியெல்லாம் மூடுறாங்க. இருட்டு வந்ததும் சுவர் முழுக்க ராட்சச கொசுங்க வந்து அடையுது. எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த தாடிக்காரன் ஒரு செயின்சா மரம் வெட்டுற மிஷின் எடுத்து கொசுவோட தலையை வெட்டுறான். அதுல ஒரு கொசு உள்ள வர பார்க்க அந்த பொண்ணு கேஸை திறந்து விட்டுறா. ஆனா அந்த கொசு மேல நெருப்பு பிடிச்சும் அதை விடுறதா இல்ல. அந்த ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து அதை வெளியே தள்ளி விடுறாங்க. பாதுகாப்புக்காக எல்லாரும் பேஸ்மெண்ட்ல உறிஞ்சுக்கலான்னு போகும்போது அங்க இருக்கிற காட்சியை பார்த்து எல்லாரும் சாக்காயிடுறாங்க. அங்க முழுக்க ராட்சச கொசு முட்டைங்களா இருக்கு. அந்த முட்டைங்கள்ல இருந்து கொசுங்க வெளியே வந்துட்டே இருக்குங்க. அதனால அவங்க மேல ஓடி வந்து விஷயத்த சொல்றாங்க. இது அந்த கொசுங்களோட கூடு. இப்போ ஒரு பிளான் பண்றாங்க. எல்லா கொசுங்களையும் உள்ள வரவழைச்சிட்டு குழாய் வழியா வெளியே ஏறி மொத்த வீட்டையும் வெடிக்க வச்சிடணும்னு தான் அந்த பிளான். அப்போ ஃபாக்ஸ் டைமரை செட் பண்றாரு. 3 நிமிஷத்துல வெளியே போகணும். ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த குண்டு ரேஞ்சர் குழாயில ஏறி பாதி தூரத்துல வலிக்கு விழுந்துடுறாப்ல. டாக்டர்னா ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிறாரு. தாடிகாரன் மரம் வெட்டுற மிஷின்
கன் எடுத்துட்டு பேஸ்மெண்ட்குள்ளேயே பாயிறான். தான் செத்தாலும் ராட்சச கோசங்களை ஒழிச்சு ஆகணும்னு முடிவு பண்றான். டைமர் முடியுது. பூம், வீடு வெடிச்சு செதறுது. ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னா அந்த டாக்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சிட்டு உயிர் தப்பிச்சு வெளியே வர்றாரு. படம் முடிஞ்சுதுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிங்க. நீங்க மூவி மைண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் டெய்லியும் 7 மணிக்கு வீடியோ போடுவேன். நைட்டு 7 மணிக்கு பாருங்கள். பாய்.